செவ்வாய் கிரகத்தில் கியூரியாசிட்டி வாகனம் காலூன்றும் கடைசி நிமிடங்கள் விஞ்ஞானிகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியவை. விண்ணில் மணிக்கு 13,600 மைல் வேகத்தில் செல்லும் ஏவுகணையிலிருந்து கியூரியாசிட்டி ஆய்வு வாகனத்தை ஏந்தி வரும் விண்கலம் வெளியேறும். செவ்வாய் கிரக எல்லைக்குள் சென்றதும் விண்கலம் செவ்வாய் கிரக தரைப்பகுதியை நோக்கி வேகமாக வரும். இந்த சமயத்தில் விண்கலத்தை சுற்றி சுமார் 3800 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் வெளிப்படும். இந்த வெப்பத்தை சமாளிக்க விண்கலத்தின் முன்பகுதியில் கவசம் அமைக்கப்பட்டுள்ளது. விண்கலத்தின் வேகம் மணிக்கு 900 கிலோமீட்டராக இருக்கும் பொழுது அதிலிருந்து பாராசூட் வெளியேறும். முழுமையாக பாராசூட் விரிவடைந்த பின்னர் வெப்ப கவசம் விண்கலத்திலிருந்து பிரிந்துவிடும். அப்போது மணிக்கு 280 மைல் வேகத்தில் விண்கலம் தரைப்பகுதியை நோக்கி இறங்கும். இந்த சமயத்தில் தரையில் இறங்குவதற்கு வசதியாக விண்கலத்தில் உள்ள ராடார் தனது கண்காணிப்பை தொடங்கும். இதன் மூலம் விண்கலத்தின் வேகம், தொலைவு கணக்கிடப்படுகின்றன. தரைப்பகுதியிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்குள் வந்தவுடன் விண்கலத்திலிருந்து கியூரியாசிட்டி வாகனத்தை பிடித்துள்ள ஸ்கை கிரேன் பிரிந்து வரும். செவ்வாய் கிரகத்தின் தரைப்பகுதியிலிருந்து 66 அடி உயரத்தின் போது ஸ்கை கிரேனில் இருந்து கியூரியாசிட்டி வாகனம் கீழே இறங்கும். இப்போது கியூரியாசிட்டி வாகனம் தரையை தொட்டவுடன் ஸ்கை கிரேன் விலகி சென்றுவிட செவ்வாய் கிரகத்தின் பள்ளத்தாக்கான கேலை பகுதியில் கியூரியாசிட்டி வாகனம் தரையிறங்கும். இத்தனையும் 7 நிமிடங்களுக்குள் நிகழும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் செவ்வாய் கிரக எல்லைக்குள் கியூரியாசிட்டி நுழைந்து தரைப்பகுதிக்குள் வரும் அந்த 7 நிமிட கால இடைவெளி சவால் நிறைந்ததாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றனர் விஞ்ஞானிகள். புதிய தலைமுறைக்காக யுவராஜ் மற்றும் பாலகிருஷ்ணன்.